டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் இந்திய அணி 72 ரன்கள் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியது. 257 ரன்கள் இலக்கை விரட்டிய ஜிம்பாப்வே அணி 6 விக்கெட் இழப்புக்கு 184 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்தியா இஸ்ரேல் இடையே விவசாயம், கல்வி, வணிகம் உட்பட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. பிரதமர் மோடி, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இரண்டாம் உலகப் போரின் போது கொல்லப்பட்ட 60 லட்சம் யூதர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவிடத்தில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். இஸ்ரேல் தந்த அன்பு மனதை நெகிழச் செய்தது. இஸ்ரேல் பிரதமர் நேரில் வந்து வழியனுப்பியது மிகவும் மகிழ்ச்சியை தந்தது. இந்தியா இஸ்ரேல் உறவு வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். இந்திய பாரம்பரிய உடையணிந்து பிரதமர் மோடிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தேன் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்களின் அந்த வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் இறுதி அஞ்சலி செலுத்தினார். 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் அவரது விருப்பப்படியே மருத்துவ மாணவர்கள் கல்விக்காக சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஒப்படைக்கப்பட்டது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீடு தொடர்பாக காங்கிரசுடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை நடத்துகிறது. தேர்தல் நேரத்தில்தான் ஸ்டாலினுக்கு மாநில சுயாட்சி ஞாபகத்துக்கு வருகிறது. சுயாட்சி குறித்து பிரச்சாரம் செய்யும் ஸ்டாலின் பேச்சு இனி எடுபடாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். தமிழக வரலாற்றில் டிஎன்பிஎஸ்சி தேர்வை நடத்த முடியாமல் ரத்து செய்தது இந்த ஆட்சியில்தான் என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உடல்நிலை மற்றும் குடும்பச் சூழல் காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் திட்டமிட்டுள்ளதாகவும் திருச்செந்தூர் தொகுதியில் கனிமொழி எம்பி களமிறக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் இம்முறை கூடுதல் கவனம் செலுத்த திமுக தலைமை திட்டமிட்டுள்ளது. இதனால் குற்றச்சாட்டில் சிக்கிய 60 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட் வழங்கப்பட மாட்டாது என தெரிகிறது. கடைசி நேரத்தில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததால் பாமக நிறுவனர் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்க அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேட்பாளர் அறிவிக்கட்டும், எத்தனை பேர் எங்களை நாடப் போகிறார்கள் என்பதை பார்ப்பீர்கள் என தாவேகாவிற்கு போனவர்கள் மீண்டும் அதிமுகவிற்கு வர தயாராக இருப்பதாக எஸ்பி வேலுமணி கூறியது குறித்த கேள்விக்கு தாவேக நிர்வாகி செங்கோட்டையன் பதிலளித்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் விமான விபத்தில் பலியானதை தொடர்ந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவராக அவரது மனைவி சுனேத்ரா பவார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நல்லக்கண்ணு மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். அவரது நினைவுகள் நம்மை வழிநடத்தும் என கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உட்பட திரையுலகினர் என பலரும் அஞ்சலி செலுத்தினர். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஐயா மக்களுக்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கோரிக்கை விடுத்துள்ளார். NCERT 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீதித்துறையில் ஊழல் என்ற தலைப்பால் சர்ச்சை எழுந்தது. இது பற்றி விரிவான விசாரணை தேவை. அந்த பாடப்புத்தகத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். நீதித்துறையின் ஊழல் பாடத்தை எழுதியவர்கள் மற்றும் அந்த புத்தகத்தை தயாரித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நீதித்துறை குறித்து தவறான தகவல்கள் இடம்பெற்றது எதிர்பாராமல் நடந்த ஒன்று. அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம் என NCERT தெரிவித்துள்ளது. நீதித்துறையை உயர்வாக மதிக்கிறோம். அந்த பாடம் முழுமையாக நீக்கப்பட்டு புதிய பாடம் வழங்கப்படும் என கூறியுள்ளது. நாடு முழுவதும் ஏப்ரல் 1 முதல் எத்தனால் கலந்த E20 பெட்ரோல் மட்டுமே எண்ணெய் நிறுவனங்கள் விற்பனை செய்ய வேண்டும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்திய மண்ணில் இருந்து ஒவ்வொரு ஊடுருவல்காரரையும் வெளியேற்றுவதற்கான திட்டத்தை செயல்படுத்துவதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஒட்டுமொத்த நாட்டையும் ஊடுருவல்காரர்களிடமிருந்து விடுவிக்க மோடி அரசு உறுதி பூண்டுள்ளது என மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறினார். தமிழக சட்டசபை தேர்தல் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை நடத்துகிறார். தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில் 15 அதிகாரிகள் கொண்ட குழு ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது. பாகிஸ்தான் மீண்டும் சீண்டினால் இந்தியாவின் தாக்குதல்கள் பயங்கரவாத முகாம்களை தாண்டி பாகிஸ்தானின் நிலப்பரப்பு வரை விரிவடையும். ஆபரேஷன் சிந்தூரை விட விளைவுகள் கொடூரமானதாக இருக்கும் என இந்திய ராணுவத்தின் மேற்கு பிராந்திய கமாண்டர் மனோஜ்குமார் எச்சரித்துள்ளார்.
எங்கும் தமிழ் என்பது வாயளவு கொள்கைதானா? எதற்கு தமிழ் என்பதுதான் திமுக அரசின் செயல் கொள்கையா என எஸ்ஐ தேர்வில் தமிழ் பாடத்தில் இருந்து வினாக்கள் கேட்கப்படாதது குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சிக்கு வருவதற்கு முன் மாதந்தோறும் மின்கட்டண கணக்கீடு செய்வோம் என வாக்குறுதி அளித்துவிட்டு அரியணையில் அமர்ந்ததும் மின்கட்டணத்தை கிடுகிடுவென உயர்த்தி தமிழகத்தை இருளில் தள்ளிய திமுக அரசை மக்கள் விரட்டியடிப்பர் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுகிறதா என்ற கேள்விக்கு இது வதந்தி. சில மனவியாதி பிடித்தவர்கள் இப்படிப்பட்ட வதந்திகளை பரப்பி வருகின்றனர். திமுகவுடன் மட்டும்தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என செல்வ பெருந்தகை உறுதியாக பதிலளித்தார். கரூரில் நடந்த தாவேகா கொள்கை விளக்க கூட்டத்தில் கொடிக்கம்பம் பாய்ந்து அக்கட்சியின் நிர்வாகி ஜெகதீச பாண்டியன் காயமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர செயலாளர் சரவணன் மீது கரூர் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நெல்லை, விருதுநகர், ஈரோட்டில் ரூபாய் 117.65 கோடியில் அமையவுள்ள மினி டைட்டில் பூங்காவுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதன் மூலம் 1800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மார்ச் 1ஆம் தேதி முதல் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவித்துள்ளார். கௌரவ விரிவுரையாளர்கள் ரூபாய் 30,000ம், தற்காலிக விரிவுரையாளர்கள் ரூபாய் 25,000ம் பெறுவார்கள் என்றார். அனுமதி பெறாமல் ஊடக விவாதங்களில் தாவேக நிர்வாகிகள் பங்கேற்பதோ நேர்காணல் வழங்கவோ கூடாது என பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். விவசாயிகள் மதிக்கப்படும் போதும் பாதுகாக்கப்படும் போதும் தான் இந்தியா வெற்றி பெற முடியும் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறினார். உயர்நீதிமன்றத்தால் திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரையிலான உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிக்கு தடை விதித்தும் ஊழல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுவதா என்று கேள்வி எழுப்பிய அன்புமணி, ஊழலும் மோசடியும் தான் திமுகவின் 2 கண்கள் என்றார். சட்டசபை தேர்தலுக்கு காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடிவடையாத நிலையில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் வருகிற மார்ச் 5ஆம் தேதி காஞ்சிபுரம் வருகிறார். காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதாக கூறப்படுகிறது. சென்னை வேளச்சேரி பரங்கிமலை மின்சார ரயில் சேவை மார்ச் 10ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய வீடுகள் அமைக்கும் பணிக்கு காங்கிரஸ் எம்பி பிரியங்கா அடிக்கல் நாட்டினார். வயநாடு மக்கள் அனைத்தையும் இழந்தாலும் தைரியத்தை இழக்கவில்லை என பிரியங்கா கூறினார். சட்டசபை தேர்தலில் எங்கள் பங்கு நிச்சயமாக இருக்கும். தேர்தலுக்கு இன்னும் குறுகிய காலம் மட்டுமே இருந்தாலும் தமிழக மக்களுக்கு என்னை தெரியும் என்பதால் எந்த பிரச்சனையும் இருக்காது என சசிகலா கூறியுள்ளார். ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு தொடர மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் தனியார் பால் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதற்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களை சுரண்டும் தனியார் பால் நிறுவனங்களுக்கு துணை போவதை திமுக அரசு நிறுத்திவிட்டு பால் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருத்தணியின் மாப்போ சிவஞானம் பேருந்து நிலையத்தின் பெயரை கருணாநிதி பேருந்து நிலையம் என்று மாற்றும் முடிவை திமுக அரசு கைவிடாவிட்டால் மாபெரும் மக்கள் திரள் போராட்டம் நடத்தப்படும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் எனும் போர்வையில் சில காம கொடூரர்களை திரியவிட்டு சிறுமிகளின் பாதுகாப்பை பறிப்பதுதான் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலமா? இதுதான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என முதல்வர் ஸ்டாலினுக்கு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய் உள்பட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் டெபாசிட் இழப்பார்கள் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறினார். தமிழகத்தில் பெண்ணாடு மற்றும் கடம்பூர் ரயில் நிலையங்களில் 2 விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். காங்கிரசுடன் திமுக கூட்டணி சேருமா என்ற கவலை டிடிவி தினகரனுக்கு எதற்கு? எங்கள் கூட்டணியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார். ராஜ்யத்தில் பூஜ்யம் காண்பவர் பழனிசாமி, பூஜ்யமாக இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் ஸ்டாலின் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். பாமகவை மதித்து கூட்டணி வைக்க விரும்புபவர்களோடு கூட்டணி அமையும் என பாமக எம்எல்ஏ அருள் தெரிவித்தார். அது நிச்சயம் வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்றார். சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் மற்றும் அக்கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து ஆகியோர் பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசினர். வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் ஐஜேகே இணைவது குறித்தும் போட்டியிட வேண்டிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறித்தும் ஆலோசித்தனர். ஆசான்களை தொடர்ந்து அலட்சியப்படுத்தும் திமுக அரசின் ஆணவம் அருவருக்கத்தக்கது என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என பழனிசாமி கூறி வரும் நிலையில் சட்டசபை தேர்தலுக்கு பின் பாரதிய ஜனதாவிலிருந்து 20 முதல் 30 எம்எல்ஏக்கள் வருவார்கள். சிலர் அமைச்சர்களாகவும் ஆவார்கள் என நயினார் நாகேந்திரன் பேசியது கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாக உள்ளது என காங்கிரஸ் எம்பி வசந்த் தெரிவித்தார்.
காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க தாவேக உறுதியாக இருப்பதாக கிறிஸ் ஷோடங்கர் கூறுவது அவரது சொந்த கருத்து. எதுவாக இருந்தாலும் தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் என்றார். தொகுதி பங்கீடு குறித்து நாளை பேச்சுவார்த்தைக்கு நடத்த வருமாறு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகனுக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. திமுக ஆட்சியில் மகளிருக்கு வழங்கப்படும் 1000 ரூபாய் திட்டத்தில் தகுதி என்ற பெயரில் தாய்மார்கள் வஞ்சிக்கப்பட்டுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் சண்முகம் தெரிவித்தார். ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் அரசு 28,000 ரூபாய் பாக்கி வைத்துள்ளது என்றார். திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாததை கண்டித்தும் 2026ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு மற்றும் நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் அதிமுக பாரதிய ஜனதா நிர்வாகிகள் மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். பழனிசாமியால் ஆட்சிக்கு வர முடியாது, அவர் அறிவித்த பணத்தையும் கொடுக்க முடியாது என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். அவர் 1 லட்சம் ரூபாய் கூட கொடுப்பதாக அறிவித்திருக்கலாம், ஏன் 10,000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்தார் என தெரியவில்லை என்றார். யாருடன் கூட்டணி என்பது குறித்து வரும் 28ஆம் தேதி அறிவிக்கப்படும் என ராமதாஸ் கூறினார். திராவிட கட்சிகளுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு இருக்கும் என்றார். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு சென்றவர்கள் திரும்ப அதிமுக வந்தால் உரிய மரியாதை அளிக்கப்படும். அதிமுகவில் இருக்கும் மரியாதை தாவேகாவில் இருக்காது என முன்னாள் அமைச்சர் வேலுமணி தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிட்டிங் அமைச்சர்களை தாங்கள் வழக்கமாக போட்டியிடும் தொகுதிகளில் களமிறக்குவதற்கு பதிலாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் களமிறக்க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மாநிலம் முழுவதும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். இளம் வயது சிறார்கள் கூட போதைப் பொருட்களை பயன்படுத்தும் சூழல் உள்ளது என்றார். பிரதமர் மோடி வந்து சென்ற பிறகுதான் பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்படும் என தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். பழனிசாமியிடம் பாஜக தலைமை பேசி தொகுதிகளை முடிவு செய்யும் என்றார். தேர்தல் எப்போது வரும் என மக்களே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவை விரட்டியடிக்க மக்கள் தயாராகிவிட்டார்கள் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுகவில் கடந்த வாரம் இணைந்த லீமா ரோஸ் மார்டினுக்கு மகளிர் அணி இணை செயலாளர் பதவி வழங்கி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி வரும் 28-1ஆம் தேதிகளில் சென்னை வருகையை முன்னிட்டு கிண்டி மீனம்பாக்கம் பகுதிகள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜை காங்கிரஸ் தொண்டர்கள் தாக்கியதாக முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் திட்டமிட்ட பொய்யை கட்டவிழ்த்துவிட்டுள்ளனர் என பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. சிக்கிமில் இன்று ஒரே நாளில் அடுத்தடுத்து 4 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். ஹைதராபாத்தில் உள்ள ஜூபிலி ஹில்ஸ் சாலையில் உள்ள துணிக்கடைகள் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு பணியாற்றிய பெண்கள் கண்ணாடியை உடைத்து ஏணி மூலம் கீழே இறங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 14 வயது சிறுமிகளுக்கு இலவச HPV தடுப்பூசி போடும் திட்டத்தை வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்கும் வகையில் 14 வயது சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசியை இலவசமாக செலுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. திரைக்கதைகளை விட அழகான ஒரு வாழ்க்கை பயணத்தை விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா தம்பதி தொடங்க உள்ளனர். அவர்களின் புதிய வாழ்க்கை அத்தியாயம் திரையில் உருவாகிய மாயாஜாலத்தை விட சிறப்பாக அமையும். அவர்களுக்கு அன்பும் மகிழ்ச்சியும் நிறையட்டும் என பிரதமர் மோடி திருமண வாழ்த்து கூறியுள்ளார். சென்னை சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் ஆலையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 27 தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி CITU தொழிற்சங்கம் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளது. இது தமிழக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. 8ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் நீதித்துறை ஊழல் என்ற பாடம் சேர்க்கப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசின் மன்னிப்பை ஏற்க சுப்ரீம் கோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. பாடத்தை சேர்த்ததற்கு யார் பொறுப்பு என்பது தெரியாமல் இந்த வழக்கை முடிக்க மாட்டோம் என தலைமை நீதிபதி தெரிவித்தார். கேரளத்தில் அரசு சார்பில் தொடங்கப்படும் பள்ளி, கல்லூரி, பல்கலைகளுக்கு மதம் சார்ந்த பெயர்கள் வைக்கப்படாது என அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் தமிழகம் வருகிறார். அமலாக்கத்துறையில் நிலுவையில் உள்ள அமைச்சர்கள் உள்ளிட்டோர் வழக்குகள் பற்றி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். இந்தியா முழுவதும் காலியாகும் 37 இடங்களை நிரப்புவதற்கான மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் 5ஆம் தேதி. மார்ச் 16ஆம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கும். விலைமதிப்பற்ற வாக்குரிமையை பயன்படுத்த அதிக மக்கள் வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும் என்றால் வாக்களிப்பதை கட்டாயமாக்க வேண்டியது அவசியம் என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்தது. இன்ஸ்டாவில் பிரதமர் மோடியின் பக்கம் 100 மில்லியன் ஃபாலோவர்ஸை கடந்தது. இதன் மூலம் 100 மில்லியன் ஃபாலோவர்ஸை பெற்ற உலக தலைவர் என்ற பெருமையை நம் பிரதமர் பெற்றுள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக 43 மில்லியன் ஃபாலோவர்ஸுடன் அதிபர் ட்ரம்ப் உள்ளார்.
திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயிலின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சேரன் மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி, சிவகாசி, மதுரை, பழனி, பொள்ளாச்சி, போத்தனூர், கோவை வழியாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி அபார வெற்றி பெற்றது. ராமேஸ்வரம் மண்டபத்தில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக ஃபைபர் படகில் ஏற்றிய 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 620 கிலோ உயர் ரக முந்திரி பருப்பை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக உமர் ஃபாரூக் என்பவர் கைது செய்யப்பட்டார். பிரபல நடிகர்களும் நீண்ட நாள் காதலர்களுமான விஜய் தேவரகொண்டா மற்றும் ரஷ்மிகா மந்தனா ஆகியோரின் திருமணம் இன்று உதய்பூரில் நடந்தது. என் உயிர் தோழியை என் மனைவியாக்கிக் கொண்டேன் என திருமண போட்டோக்களை பகிர்ந்து விஜய் தேவரகொண்டா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டி அருகே பாலியல் தொந்தரவில் 2.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் திமுக இளைஞரணி கிளை செயலாளரான பெரியநாயகம் என்பவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் வருடாந்திர தெப்ப உற்சவம் கோலாகலமாக துவங்கியது. முதல் நாளில் கோதண்டராமர், சீதா, லட்சுமணர், ஆஞ்சநேயருடன் வீதி உலா வந்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். பிரதமர் மோடி வரும் 28ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீருக்கு செல்கிறார். அங்கு 16,686 கோடி ரூபாய் மதிப்பிலான 43 முக்கிய மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அவர்களுக்கு 2,000 ரூபாயிலிருந்து 3,400 ரூபாயாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழாவின் 6வது நாளில் குமரவிடங்க பெருமாள் வெள்ளி தேரில் வீதியுலா வந்தார். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலம் அடுத்த முதியனூர் கிராமத்தில் 7வது நாளாக சிகிச்சை பெறும் காட்டு யானையை முதன்மை தலைமை வன பாதுகாவலர் உதயன் நேரில் ஆய்வு செய்தார். சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். யானையை நடக்க வைப்பதற்கான அனைத்து உயர் சிகிச்சைகளையும் அளிக்க வனத்துறையினருக்கு உத்தரவிட்டார். சென்னை வந்துள்ள அமலாக்கத்துறை தலைமை இயக்குநர் ராகுல் நவீன் இன்றும் நாளையும் சென்னை மண்டல அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் குறித்தும் ஆலோசனை நடத்தலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. திருச்செந்தூர் ஆறுமுகன் ஏரியில் பாரதிய ஜனதா சார்பில் நடந்த 4008 குபேர குத்துவிளக்கு பூஜையை நடிகை ரம்யா நம்பீசன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து பாடல் பாடி அசத்தினார். பூஜையில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ரூபாய் 68.47 கோடி மதிப்பில் நிறைவு பெற்ற மெகா திட்ட 15 பணிகளை ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். திருச்சி வீரப்பூர் பொன்னர் சங்கர் பெரிய காண்டியம்மன் கோயிலில் மாசி விழா பெரிய தேர் பவனி விமர்சையாக நடந்தது. பூ அலங்காரத்தில் பெரிய காண்டியம்மன் தேரில் எழுந்தருளினார். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயில் பங்குனி தேர் திருவிழா மண்டல பிரம்மோற்சவ கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி விழாவை முன்னிட்டு கேரள பக்தர்கள் பறவை காவடி, சூரிய காவடி, பால்குடம் எடுத்து வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வயது மூப்பு காரணமாக காலமான நிலையில் நல்லக்கண்ணுவை தோற்கடித்தது சினிமாக்காரன் இல்லை, அரசியல்வாதிதான் என்ற மதுரை பொதுக்கூட்டத்தில் விஜய் பேசிய வீடியோ சோசியல் மீடியாவில் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஐயா வைகுண்டசாமி பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மார்ச் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக மார்ச் 14ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் கட்சிகளின் ரோடு ஷோக்களை முறைப்படுத்தும் வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தாவிக தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் மேல ஏராந்தை கிராமத்தில் புதிதாக சர்ச் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற முதியவர் மணிவேல் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்தார். 3 பெண்கள் மயக்கமடைந்தனர். ஊட்டி ஆவின் வளாகத்தில் ரூபாய் 14.40 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள 1 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட புதிய சீஸ் தொழிற்சாலையை முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு கொறடா கா. ராமச்சந்திரன் தொழிற்சாலையை பார்வையிட்டார். மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மார்ச் 2ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார். டாப் ஸ்லிப் கோழி கமுத்தி யானைகள் முகாமில் இருந்து முத்து, காவேரி என்ற 2 கொங்கி யானைகள் சாடிவயல் முகாமிற்கு மாற்றப்பட்டுள்ளன. யானைகள் வரவால் கோவை வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில்
யானை மனித மோதல் குறையும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் மாசுபாட்டை குறைக்கும் நோக்கில் சென்னை திருவான்மியூர் கடற்கரைகள் 10 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான மீன் வடிவ குப்பை தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக அப்புறப்படுத்துவதை ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பாமாயில் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்தது. இதில் ரூபாய் 9 லட்சம் மதிப்புள்ள பாமாயில் எண்ணெய் பெட்டிகள் சாலையில் சிதறி வீணாகின. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் சாலையோரம் காயத்துடன் காணப்பட்ட அரிய வகை கூகை யாந்தையை மீட்டு வனத்துறையினர் முதலுதவி சிகிச்சை அளித்து எடுத்து சென்றனர். சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டோர் விரைவாகவும் எளிதாகவும் நிதி உதவி பெற முதல்வரின் விபத்து நிவாரண நிதி திட்டத்தின் புதிய இணையதளத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோவையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் சமுதாய வளைகாப்பு விழா விமர்சையாக நடந்தது. 100க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தி 5 வகை உணவுகள் வழங்கப்பட்டன. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய சீரமைப்பு பணி காரணமாக பொதிகை எக்ஸ்பிரஸ், நெல்லை எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ் ஆகிய 3 முக்கிய ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரம் சென்னை கடற்கரை இடையே ரயில் பயணிகளுக்கு இலவச பஸ் சேவைக்கு தெற்கு ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது. ரயில் டிக்கெட் மற்றும் ரயில் பாஸ் வைத்திருக்கும் பயணிகள் பஸ்களில் கட்டணமின்றி செல்லலாம். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,19,360க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து ரூபாய் 14,920க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றம் இன்றி 1 கிராம் ரூபாய் 295க்கும் 1 கிலோ வெள்ளி ரூபாய் 2,95,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக வடபழனி பூந்தமல்லி இடையேயான பாதையில் இறுதிக்கட்ட பாதுகாப்பு ஆய்வுகள் வெற்றிகரமாக நிறைவு பெற்றுள்ளது. இவ்வழித்தடம் இடையே விரைவில் ரயில் சேவை தொடங்கப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது. சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை சுமார் 13.30 கிலோமீட்டர் நீளத்திற்கு ரூபாய் 2,100 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பால சாலை அமைக்கும் பணிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே தாக்கல் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நடிகர்கள் சிவகார்த்திகேயன், நாசர் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மக்களுக்கு எது சரியோ அதில் ஆணித்தரமாக நின்று போராடியவர் பெருந்தலைவர் நல்லக்கண்ணு என நடிகர் நாசர் புகழஞ்சலி செலுத்தினார். தமிழகம் முழுவதும் ஆதீனம் மடங்களுக்கு சொந்தமான சொத்துக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை 12 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் தமிழக அரசுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பசுமை மேம்பாட்டை வலியுறுத்தி மாரத்தான் ஓட்டம் நடந்தது. பல்கலை துணைத் தலைவர் சேகர் விஸ்வநாதன் கொடியசைத்து ஓட்டத்தை தொடங்கி வைத்தார். 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓடினர். சத்தியமங்கலம் அடுத்த பண்ணாரி வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக உரிமம் இல்லாத 2 நாட்டு துப்பாக்கிகள் 2 அரிவாள்களுடன் சுற்றித் திரிந்த 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களுக்கு ரூபாய் 1.30 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. கியூபா நாட்டின் கடலோர காவல் படைக்கும் கியூபா கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட அதிவேக படகில் வந்தவர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் படகில் வந்த 4 பேர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். மார்ச் 9ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா ராணுவ பயிற்சியில் ஈடுபட உள்ளது. இதனால் கடும் கோபம் அடைந்துள்ள வடகொரியா தங்கள் நாட்டிற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் செயல்பட்டால் தென்கொரியாவை முற்றாக அழிப்போம் என எச்சரித்துள்ளது. அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் வரிகளை ரத்து செய்தாலும் பழைய வர்த்தக ஒப்பந்தங்களை நீடிக்கும் என அந்நாட்டு பார்லிமென்டில் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக அமெரிக்காவை சுரண்டிய நாடுகள் இப்போது பில்லியன் கணக்கான டாலர்களை வரியாக செலுத்துகின்றன என்றார். இஸ்ரேல் பார்லிமென்டில் பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு சபாநாயகர் உயரிய விருதை அளித்து கௌரவித்தார். இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன நாடுகளின் உயரிய விருதுகளை பெற்ற ஒரே உலக தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. ரவி மோகன் தயாரித்து நடிக்கும் படம் ப்ரோகோட் கார்த்திக் யோகி இயக்கியுள்ளார். ப்ரோகோட் தலைப்பை எதிர்த்து டெல்லியை சேர்ந்த மதுபான நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருந்தது. இதனை எதிர்த்து ரவி மோகனும் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்குகள் விசாரணையில் இருக்கும் நிலையில் இந்த விஷயத்தில் இரு தரப்பினரும் கலந்து பேசி சமரசம் செய்து கொண்டதாக கூறி வழக்கை வாபஸ் பெற்றார். இதனால் தலைப்பிற்கான பிரச்சினை முடிந்தது. சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா நடித்துள்ள தாய்க்கிழவி படம் நாளை வெளியாகிறது. இதன் பிரீமியர் காட்சியை பார்த்த நடிகையும் ராதிகாவின் சகோதரியுமான நிரோஷா படம் பார்த்து அக்காவை கட்டிப்பிடித்து பாராட்டினேன். என்னை அறியாமல் கண்ணீர் விட்டு கதறினேன்.
பல காட்சிகளில் அக்கா வடிவில் எங்கள் அம்மாவை பார்த்தேன். இதுவரை அக்கா ராதிகாவிற்கு தேசிய விருது கிடைக்கவில்லை. இப்படத்தில் கிடைக்கும். இன்னும் பட பாதிப்பில் இருந்து மேலவில்லை என்றார். கேரளா ஸ்டோரி 2 திரைப்படம் நாளை வெளியாக இருந்த நிலையில் அந்த படத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. தணிக்கை வாரியம் மீண்டும் படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும். சட்டம் ஒழுங்கு சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் பேச்சு கருத்து சுதந்திரத்தின் வரம்புக்குள் வர முடியாது என கேரளா ஹைகோர்ட் கூறியுள்ளது. மலையாள நடிகையாக இருந்தாலும் தமிழ் தெலுங்கில் அதிகம் நடிக்கிறார் அனுபமா பரமேஸ்வரன். தெலுங்கில் கார்த்திகேயா 2 படத்தில் நடித்தபோது படப்பிடிப்பு இடைவெளியில் அங்கிருந்த ஆடுகளுடன் விளையாடுவேன். ஒரு நாள் எங்களுக்கு மட்டன் பிரியாணி தந்தனர். நான் விளையாடிய ஆடு ஒன்றையே உணவாக்கினர். அந்த விஷயம் என்னை பாதித்தது. அப்போது முதல் மட்டன் சாப்பிடுவதையே நிறுத்திவிட்டேன் என்றார். மலையாளத்தில் பிரபலமான நடிகர் இயக்குநர் பசில் ஜோசப் பராசக்தி படத்தில் சிறப்பு வேடத்தில் நடிக்கிறார். சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் 173வது படத்தில் இவரும் முக்கிய வேடத்தில் நடிக்க உள்ளார். ரஜினியின் கடந்த சில படங்களில் மலையாள நடிகர்கள் தொடர்ந்து நடிக்கின்றனர். அது இதிலும் தொடர்கிறது. மேலும் நடிகை பிரியங்கா மோகனும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாராம். தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குநரான பாரதி ராஜா வயது 84. வயோதிகம். மகன் மனோஜ் இறப்பால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த டிசம்பரில் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இடையில் அவரது உடல்நிலை குறித்து சில வதந்திகள் பரவின. பின்னர் மருத்துவமனை மறுத்தது. தற்போது அவர் சற்று உடல்நலம் தேறி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டில் ஓய்வெடுக்கிறார். ஆனாலும் அவரை சந்திக்க யாருக்கும் அனுமதி இல்லை. குஷ்பு சுந்தர்சி தம்பதியரின் மகள் அவந்திகா ஆரம்பம் என்ற மலையாள படத்தின் மூலம் நாயகியாக அறிமுகமாகியுள்ளார். தமிழில் டபுள் ஆக்குபென்சி என்ற படத்தில் நடிக்கிறார். இவர் கூறுகையில், நடிகையாக பெற்றோர் முழு சுதந்திரம் தந்தனர். சினிமா கடினமானது என்றனர். அவர்கள் சொன்ன அறிவுரையை ஏற்று நடிக்க வந்துள்ளேன். அம்மாவின் ஜீன் என்னிடம் உள்ளது. நானும் கடுமையாக உழைத்தால் அவரிடத்திற்கு வர முடியும் என்றார். பிரியங்கா மோகன் நடித்துள்ள மேட் இன் கொரியா படம் நேரடியாக OTTயில் வெளியாகிறது. அவர் கூறுகையில், என் மனதுக்கு நெருக்கமான படம். உலக நாடுகளை சுற்ற நினைக்கும் ஒரு தமிழ் பெண் கொரியா செல்கிறாள். அங்கு அவள் சந்திக்கும் பிரச்சனைகள்தான் கதை. தமிழில் இடைவெளி விழுந்ததாக நினைக்கவில்லை. நல்ல கதைகளை தேர்வு செய்து நடிக்கிறேன். இப்போது கவினுடன் ஒரு படத்தில் நடிக்கிறேன் என்றார்.